இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? பகுத்து பார்க்கின்ற திறன் கொண்டவங்க. நீதி, நேர்மை எல்லாமே இவங்களுக்கு தெரியும். தெரியாததுன்னு கிடையாது, எல்லாமே தெரியும். அதே மாதிரி புத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் இருக்கு. ஜோதிடத்தில் புத்திர தோஷம் அப்படிங்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறது, தாமத குழந்தை அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளுமே இவங்க கிட்ட இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். எதையுமே வந்து வேகமாக ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க. ஒருவேளை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கிற பட்சத்தில் தன்னை நம்பி தன்னை திருமணம் செய்து வந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கம் பக்கபலமா நிற்கணும், அவங்களுக்கு துணையாக நிற்கணும். ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு, மனசு வந்து ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்குற நட்சத்திரம் ரொம்ப அபரிதமான அழகான ஒரு நட்சத்திரம். ஆமாங்க, புனர்பூசம் நட்சத்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறது. இந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். குருவோட நட்சத்திரம் இப்போ தான் முதல் நட்சத்திரம் வருது. இது குருவினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மிதுன ராசியினுடைய கடைசி நட்சத்திரமாகும். தன்னுடைய 4 பாதங்களில் 3 பாதங்கள் மிதுனத்திலும் 4வது பாதம் கடகத்திலும் கொண்ட ஒரு நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் களை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. களை அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வந்து இதற்கான விலங்கு பெண் பூனை. இந்த நட்சத்திரத்துக்கு மரம் மூங்கில் மரம், பறவை அன்னப்பறவை, புஷ்பம் வந்து முல்லை மலர். சரி, இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறப்போ இவங்க பகுத்து பார்க்கின்ற திறன் கொண்டவங்க. நியாயம், நீதி, நேர்மை எல்லாமே இவங்களுக்கு தெரியுங்க. தெரியாததுன்னு கிடையாது, எல்லாமே தெரியும். சகோதர பாசம் கொண்டவர்கள். சகோதரர்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. தனக்கென்று ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் இவங்க கிட்ட இருக்கும். இப்படித்தான் வாழணும்னு ஒரு முறை இருக்கும், அதன்படி தான் வாழுவாங்க. இவங்க எப்படின்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான நியாயமான தீர்வை சொல்லுகின்ற திறன் இவங்க கிட்ட இருக்கும். ஆனால் தன்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது தன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்குவாங்க, முடிவுகளை மாற்றிக்குவாங்க, மனசை மாற்றிக்குவாங்க, தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்குவாங்க, தன்னுடைய ஆட்டிடியூட்டையும் மாற்றிக்குவாங்க. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணமும் ஆட்டிடியூட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் மாறும்போது இவங்க கிட்ட மாறிடும். தன்னுடைய குடும்ப சூழல், சுற்றுச்சூழல், உறவுகளினுடைய நிலை, எதிர்காலம், இதுக்காகத்தான் இவங்க இந்த இயல்பை வந்து மாற்றிக்குவாங்க. அடிப்படையில் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற உபதேச பிரியராக இருப்பாங்க. சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வம்சாவளியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்போ இவர்களுடைய குடும்பத்தில் 2 திருமணங்கள் செய்தவர்கள் உண்டு. அதே மாதிரி புத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் இருக்குது. என்னடா குருவோட நட்சத்திரத்தில் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு. அதாவது என்னன்னா ஜோதிடத்தில் புத்திர தோஷம் அப்படிங்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறது, தாமத குழந்தை அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. குழந்தையின் மேல் அதீதமான பாசத்தை வைத்து அவங்களுக்கு தலைவலி வந்தால் இவங்களுக்கு ஜன்னியே வந்துடும். அந்த மாதிரியான பாசத்தால் இவங்களும் கஷ்டப்படுறது. ஸோ இந்த ஒரு
நட்சத்திரத்தில் இந்த குணமும் ஒன்று இருக்குது. அப்போ இவங்க குடும்பத்தில் வந்து குழந்தையின் மேல் வைத்த அபரிதமான பாசத்தினால், ஆழ்ந்த அன்பால் ரொம்ப சிரமத்தக்க, இவங்களும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தில் ஒரு விஷயமே இருக்கும். அதே போல் இவங்களுடைய குடும்பம் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்தவங்களாக இருப்பாங்க. அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா தூர தேசம் போய் வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க. பெற்றோரை பிரிந்து வாழ்ந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்து இருந்தது, இது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை திறன்பட முடிக்கின்ற திறனும், கோபத்திலும் நிதானம், செயலில் நிதானம், தன்னுடைய கடமைக்காக கடினமான முடிவுகளை கூட எடுத்தவர்கள், மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை விட்டு கொடுத்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் முன்கோபமும், எந்த ஒரு காரியத்தில் கொஞ்சம் சட்டுன்னு ஒரு 2 தடவை 3 தடவை ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா 3ஆவது தடவை கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் இவங்களோட இதில் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், என்னைக்கும் பொறாமை குணம் கூடாது, அதை தவிர்த்துக்கணும். புனர்பூசம் 2வது பாதம், அமைதியான சுபாவம், மன உணர்வுகளை வெளிக்காட்டாத தன்மை, இரக்க குணம், சகோதர பாசம், அவர்களுக்காக விட்டு கொடுத்தது, தியாகம் செய்தது, இதெல்லாம் இவங்க தான். பாசத்தால் ஏமாந்தது, உடன் இருப்பவர்களால், தன்னுடைய உறவுகளாலேயே, தன்னுடைய குடும்பத்தினர்னாலேயே வாழ்க்கையில் துரோகத்தையும் காயங்களையும் சந்தித்தது இவங்க தான். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் 3வது பாதம். இவங்க எப்படின்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க. மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற திறனும் இவங்க கிட்ட இருக்குது. ஆசிரியர், ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளுமே இவங்க கிட்ட இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். எதையுமே வந்து வேகமாக ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது படிப்பறிவு மட்டும் அல்லாமல் சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவையும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆழ சிந்திக்கக்கூடியவர்கள், அப்டேட்டில் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கரண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற தெரிந்து கொள்ளுகின்ற திறன் இவங்கக்கிட்ட அபரிதமாக இருக்கும். உபதேசம் செய்வதில் வல்லவர்கள், எல்லாத்துடைய பிரச்சனைக்கும் இவங்கக்கிட்ட சொல்யூஷன் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான மனப்பான்மையும் தன் கருத்து சரியென்ற ஒரு தன்மையும் இருக்கும். பெரியவங்ககிட்டையும் மரியாதையாக நடந்துக்குவாங்க. இவங்கனால வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கும் கொடுக்க முடியும், ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியும். வாதத்துக்கும் ரெடி, விவாதத்துக்கும் ரெடி, அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்ததான் புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவங்க. இவங்க பொறுப்பானவர்கள், கடமை உணர்வு கொண்டவங்க, மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. ஆனால் தன்னுடைய விஷயங்களில் வரும்போது புத்தி சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறது புத்தி கேட்காது. இரண்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது இவங்க தான். ஆனால் அது எதையுமே வெளியில் காமிக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. உறவுகள் மேல் பாசத்தை வைத்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தினர் நலனுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், விட்டு கொடுத்து போகின்ற தன்மையும் இரக்க குணமும் நிறைந்தவர்கள் இவங்க தான். இப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, அன்பு, பாசம், இரக்கம், கருணை எல்லாமே இருக்குங்க. அதுவும் போல் உறவுகள் மேலே அதிகமான பாசம் இருக்குது, நல்ல விஷயந்தான். ஆனால் ஒருவேளை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கிற பட்சத்தில் தன்னை நம்பி தன்னை திருமணம் செய்து வந்த ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கம் பக்கபலமாக நிற்கணும், அவங்களுக்கு துணையாக நிற்கணும். ஏன்னா இவங்களுக்கு எங்கே சிக்கல் வரும்னா, குடும்பத்தினர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, மனைவி மேலேயும் பாசம் இருக்கும். இப்போ ரெண்டுக்கு இடையில அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது இவங்க சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க சைடு ஓகே பண்ணுறதா, இவங்க சைடை சரின்னு சொல்கிறதா, ரெண்டும் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க. அப்போது
சூழ்நிலை கைதி ஆகும் பொழுது ஒன்று மனைவியை தவறாக சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா மனைவி பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. இன்னும் சிலர் ரெண்டு பக்கமே நிற்காமல் அமைதியாக இருந்துருவாங்க. இது மனைவிக்கு என்னவாகும் அப்படின்னா பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பின்மை உணர்வுங்கிறத இந்த இடத்துல கொடுத்துரும். இது கணவன் மனைவி உறவுக்கு நல்லதில்லைங்க. இது விரிசல்களையும் இவர்களுக்குள் சலசலப்புகளையும் சங்கடங்களையும் பிரிவையும் ஏற்படுத்துறதுக்கு வழிவகுச்சிடும். அதனால் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது இரண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த அறிவை வளர்த்துக்க வேண்டியது அவசியம். இதற்கு இவங்க பெரியவங்க அனுபவசாலிகளினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும். உணர்ச்சி பிடியில் மாட்டிக்கக்கூடாது. நிதானமாக யோசித்து ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லைன்னா இவங்க வாழ்க்கையும் சிரமப்பட்டு வந்த பொண்ணும் மனசு கஷ்டப்பட்டு கடைசியில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கை சமுதாயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையார். சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு என்ன விஷயங்கள், என்ன பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமர் வழிபாடு, அதுலேயும் ராமநவமி வழிபாடு, அதுக்கப்புறம் பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமையில் திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, சந்திர தரிசனம், தினமும் இரவு நேரத்தில் ஓப்பன் பிளேஸில் சந்திர தரிசனம் பண்ணுறது, ஆறு அருவி கடல் அப்படின்னு ஓடுற தண்ணியில் குளிக்கிறது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. ரொம்ப முக்கியமாக திருச்செந்தூர் குருவினுடைய நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் கடலில் குளிச்சுட்டு அங்கே முருகர் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த 3 சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வர்றது. இது ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, மனசு ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஒரு வருஷத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி போயிட்டு வரலாம். அப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா வருடத்திற்கு 2 முறை அப்படின்னு வச்சுட்டு இந்த திருச்செந்தூர் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது. இது எல்லாம் வாழ்க்கையில் நிறைந்த மாற்றங்களையும் நிறைந்த வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. செய்து பாருங்கள், பலனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.